ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்ல நீங்க ட்ராப் ஆகுறீங்களா? ஓகேவா? அதாவது எப்படி ட்ராப்னா என்ன மாதிரி? ஒன்றும் இல்லை, நீங்கள் பை ஆகும்னு சொல்லிட்டு பை எடுப்பீங்க, அப்போ செல் ஆகும். நீங்கள் செல் ஆகும்னு செல் எடுப்பீங்க, பை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கேல்பிங் பண்ணுற கான்செப்ட் வந்து வேற. ஓகேவா? ஸ்கேல்பிங் பண்ணுற கான்செப்ட் வேற கான்செப்ட். பட் ஆனால் ட்ரேட் ஆஃப் படிக்கிற கான்செப்ட் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராப் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியாம பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நிறைய விதமான கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ நானுமே இந்த வீடியோவுமே கிளாஸுக்கான அப்டேட்டுக்கான வீடியோ தான். ஸோ மெயின் முக்கியமான அப்டேட். ஓகே, முக்கியமான அப்டேட்டுக்கான வீடியோ தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே கிளாஸ் அப்டேட்டுக்கான வீடியோ தான். சைடுவேஸ் மார்க்கெட்ல நீங்க ட்ராப் வரீங்களா? சைடுவேஸ் மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி இது சைடுவேஸ் மார்க்கெட் தான் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையா? இல்ல. ஸோ அதுக்கான அப்டேட்டை தான் நான் கிளாஸாக எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இங்கே நிறைய கான்செப்ட் சொல்கிறாங்க. என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க? எஸ்எம்சி, ஐசிடி, ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா நிறைய கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் எதுவுமே தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? இதெல்லாம் பண்ணி இந்த எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன், ஐசிடி இதெல்லாம் ட்ரேட் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இப்போ நான் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறது வந்து என் லைவ் எடுத்து பாருங்க. ஓகே, நம்ம லைவ் வரோம் டெய்லி, லைவ் எடுத்து பாருங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவீங்க? இந்த ப்ரைஸ் வந்தால் தான் நான் பை பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதில் எந்த ஒர்க் அவுட்டுமே இல்லாமல் மார்க்கெட், இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கொஸ்டின் தான். மார்க்கெட்டை மேலே போகுமா கீழே போகுமா? இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 95% ட்ரேட் முடிஞ்சு. ஓகேவா? மீதி இருக்கிற 5% நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்? இப்போ மார்க்கெட்டை மேலே போகணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்? மார்க்கெட் கீழே போகணும்னா நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்? ஓகேவா? இந்த விஷயங்கள், இந்த ரெண்டு விஷயங்கள் கிளாரிஃபை ஆச்சு அப்படின்னா 100% ட்ரேட் முடிஞ்சு. இது எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா லாஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது, மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு ப்ரெடிக்ட் பண்ண தெரியலையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரேட் டெஸ்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸ் அப்டேட்டாக எடுக்கிறோம். என்னடா கிளாஸ் தானப்பா எடுக்கிற, அதில் என்னப்பா ஹெல்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1000 பேர் 1000 கோர்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? என்ன 1000 பேர் 1000 கோர்ஸ். என்ன கோர்ஸ்? டெக்னிக்கல் இண்டிகேட்டர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நியூஸ் பேஸ்ட் ட்ரேட்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கிளாஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஓகேங்களா? என்ன விஷயம்? பேசிக் ஆஃப் த மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும். பேசிக் ஆஃப் த மார்க்கெட்னா என்ன மார்க்கெட்டு? ரெட் கலர் கேண்டில்னா என்ன? ஓகேயா? ரெட் கலர் கேண்டில் எதை மீன் பண்ணுது? கிரீன் கலர் கேண்டில்னா என்ன? எதை மீன் பண்ணுது? ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தையும் மீன் பண்ணலை. ரெட்டுங்கிறது செல்லையும் கிரீனுங்கிறது பையும் மீன் பண்ணுது. மார்க்கெட் மேலே போகுது. இப்போ பேசிக்காக ட்ரேடிங்னா இதில் பண்ணுவோம், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் தான் கிளாஸ் எடுக்கிறோம். மார்க்கெட் மேலே போகும்போது எந்த ஆப்ஷன் எடுக்கணும், கீழே போகும்போது எந்த ஆப்ஷன் எடுக்கணும், அதுவும் பெரிய மேட்ரு கிடையாது. மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும், கீழே போகும்போது புட் ஆப்ஷன் எடுக்கணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும் நான் என்னுடைய கிளாஸுக்கு போதுமானது. ஓகேங்களா? இப்போ இதுலையுமே ஒரு சில ட்ரேடர்ஸ் இருக்காங்க. எப்படி தெரியுமா? அதாவது சைனீஸ் மார்க்கெட் வந்து இது கூட இதாகிடுச்சு, இதே சைனீஸ் மார்க்கெட்டை வந்து ஒரு டீல் பிடிச்சிருச்சு, அதனால மார்க்கெட் பாசிட்டிவாக போயிடும். யூஎஸ் மார்க்கெட்ல வந்து ட்ரம்ப் வந்து அதை பேசிட்டாரு, அதனால வந்து மார்க்கெட் நெகட்டிவா போயிடும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துச்சு, அதனால மார்க்கெட் செல் ஆயிடும். இப்படி நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸும் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த நியூஸ் எதுவுமே தேவைப்படாது. மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணிடலாம். அப்படிங்கிறது தான் கான்செப்ட். கரெக்டுங்களா? இப்போ இந்த கான்செப்ட்ல எப்படி ட்ரேட் பண்றது? இந்த மாதிரி நியூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நியூஸ் நடக்கும், இங்கதான் நடக்கும், இந்த மாதிரி விஷயத்துல தான் நடக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா என்னுடைய கிளாஸா இருக்கும். இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, இல்லை வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் நிஃப்டியில் ஜாயின் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? பட் ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் இருக்குது? க்ரூட் ஆயில் கமாடிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, நேச்சுரல் கேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது இங்கே இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். ஆனால் ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆனால் மட்டும்தான் அது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் ஒர்க் ஆகும், கமாடிட்டி ஒர்க் ஆகும், நிஃப்டி ஒர்க் ஆகும், பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகும், ஃபின் நிஃப்டி ஒர்க் ஆகும், சென்செக்ஸ் ஒர்க் ஆகும், எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா திருப்பி வந்து கேளுங்க, ஏன் ஒர்க் ஆகலன்னு கேளுங்க. சரி, அதுக்கான கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2. 3வது விஷயம், இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறது வந்து ஏன் நன்மைக்காக நான் கிளாஸ் எடுக்கலை. நான் எதுக்காக கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே கற்றுக்கணும், நான் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும். இல்லை, நான் வந்து லாஸஸ் வந்து பெருசாக ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு வந்து
என்கொயரி பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸ் இருக்கும், எதனால இருக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு என்கொயரி பண்ணுங்க. நான் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு தேவையில்லாம வெட்டி பேச்சு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 10 பேருக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தோம். ஃபீஸ்ல இருந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அந்த டிஸ்கவுண்ட் இன்னையோட முடிவடையுது. சரியா? இன்னையோட முடிஞ்சு 10 பேருக்கு நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 10 பேர் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த 10 பேரும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஓகே, நல்லபடியாக ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை நல்லபடியாக ட்ரேட் பண்ணலை அப்படின்னாலும் என் கமெண்ட் வந்து சொல்லிடுங்க. நான் நல்லபடியாக ட்ரேட் பண்ணல, இந்த கிளாஸ் எடுத்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் வெல்கம். சரியா? நெகட்டிவ் கமெண்ட்ஸை பப்ளிக்காக சொல்லுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்டை ப்ரைவேட்டாக சொல்லுங்க. மற்றவங்க மாதிரி நம்ம கிடையாது, அதுதான் நான் சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஓகே, இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ், அதாவது டோஜிங்கிறா, ஹேமருங்கிறா, இன்வெர்டர் ஹேமருங்கிறா, டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், என்கல்ஃபிங், இதில் எந்த கான்செப்ட்டுமே தேவைப்படாது. இதில் எந்த கான்செப்ட்டுமே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தேவைப்படாது. நமக்கு தெரிய வேண்டியது ரெண்டே கான்செப்ட். மார்க்கெட்டை மேலே போகுமா கீழே போகுமா, அப்படி மேலே போச்சுன்னா நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும், கீழே போச்சுன்னா எங்கே என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த கிளாஸ் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பேசிக் எதுவுமே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசிக் ஆஃப் மார்க்கெட் எடுக்கல, அட்வான்ஸ் ட்ரேடருக்கு மட்டும் தான் நான் கால் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து லைவ் மார்க்கெட்டில் 1-to-1 செஷனாக தான் இருக்கும். ஏன் 1-to-1 செஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 10 பேரை கலெக்ட் பண்ணி வச்சு 10 பேர்ட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ஃபீஸாக வாங்கி என்ன எடுத்தேன் அப்படின்னா எனக்கு லாபம் தான். பட் நான் ஏன் லாபத்துக்கு நான் கிளாஸ் எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 பேர் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு டவுட் அவருக்கு கிரியேட் ஆகுது, அவர் மைண்டில் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகிற பட்சத்தில் அவரால் டேரெக்டாக என்ன சொல்லி கேட்க முடியாது. ஏன் இப்போ ப்ரோ வந்து இப்போ நான் வந்து தப்பாக நினைக்க மாட்டேன், ஆனால் கூட இருக்கிற 10 பேர் தப்பாக நடத்தாலும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். அந்த மனப்பான்மை உருவாகக்கூடாது. இதனால நம்ம 1-to-1 கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கிளாஸ் டியூரேஷன் அப்படிங்கிற என்கொயரி வருது. எவ்வளோ நேரம் இருக்கும். இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் 30 நிமிஷம் தான் இருக்கும், 30 நிமிஷத்தில் கட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுக்கு நான் எம்என்சி கம்பெனியில் மீட்டிங் நடத்துறேன். ஓகே, தெளிவாக புரிஞ்சுங்க. எம்என்சி கம்பெனியில் 30 நிமிஷம்னா 30 நிமிஷம் தான் அப்படின்னு மீட்டிங் நடத்தல. நான் நடத்துகிற கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு வரீங்க, நான் கற்றுக் கொடுக்கணும்னு வரேன். அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறீங்க. ஓகே, எனக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது இப்போ இவ்வளோ நாள் தான் இருக்கும், இவ்வளோ நேரம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் என்னோட வீடியோ பார்த்துருக்க ஒருத்தர் வந்து ஒரே நாளில் கற்றுக்கலாம். ஒரு சில பேர் 10 நாள் ஆகலாம், ஒரு சில பேர் 30 நாள் ஆகலாம். நீங்கள் கிளியர் ஆகிற வரைக்கும் இண்டிவிஜுவலாக என்னால் ட்ரேட் பண்ண முடியும் ப்ரோ, எனக்கு கான்ஃபிடன்ஸ் வச்சு ப்ரோ, நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். எதுக்கு? கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இது சரியா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம கிளாஸ் எடுத்தவங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, குரூப் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறோம். இந்த குரூப் எதுக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் நிஃப்டி பார்க்குறேன். இப்போ நண்பர் ஒருத்தர், நம்ம கிளாஸ் எடுத்த நண்பர் ஒருத்தர் இல்லை வந்து ஒரு சகோதரோ சகோதரியோ என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்குறாங்க. இப்போ அதே சேம் டைமில் இன்னொருத்தர் வந்து கமாடிட்டி பார்க்குறாங்க. இப்போ 3 பேரும் 3 வேலையை பிரிச்சு பண்ணுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல செட்டப் வருது. கரெக்டாக எங்கேயோ ஒரு இடத்துல செட்டப் வருது. அந்த செட்டப்பை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ட்ரேடை பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இன்னைக்கு நைட்டு மோஸ்ட்லி இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ட்ரேடை பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இப்போ இதே லைவ் செஷனில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, 15,000 20,000 ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. பட் இங்கே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது வந்து லைவ்ல என்னுடைய நாலேஜ் எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, என் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிறத எனக்கு தெளிவுபடுத்திக்கிறேன், ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இது போக இல்லை இப்போ என்னென்னலாம் கவர் பண்ணுறோம் மார்க்கெட்டில். சரியா? கமாடிட்டி கவர் பண்ணிடுறோம், ஸ்டாக் ஆப்ஷன் கவர் பண்ணிடுறோம், நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் கவர் பண்ணிடுறோம், எல்லாமே கவர் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங்கான கோர்ஸ் இது கிடையாது. ஆப்ஷன் செல்லிங்கான கோர்ஸு கூடிய சீக்கிரத்தில், ஓகேங்களா, கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அப்டேட்டும் கொடுப்போம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஆப்ஷன் பையிங் மட்டும் தான். என்னோட கேபிட்டல் வந்து 50,000 இருக்குது. சரியா? தேவைப்படுற கேபிட்டல் 30,000 50,000 ரூபா ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு 50,000 இருக்குது அப்படின்னால் மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 10,000 தான் இருக்குது, நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது தேவைப்படாத ஒரு விஷயம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எங்கேயே சொல்லிக்கிறேன். இப்போ எதுக்கு வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் புரிய நினைக்கிறேன். 10,000 தான் இருக்கு, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது தேவைப்படாது. சின்ன சின்னதாக ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணி அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு அந்த சப்போர்ட் இலவசமாக பண்ணி கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இலவசமாக பண்ணி கொடுக்குறேன். ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடி இது ட்ரேட் பண்ணலாமா பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணிக்குவோம். ஆனால் உண்மையாக நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் எனக்கு வந்து என்கொயரி பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் இருக்கும், எல்லா கான்செப்டும் இருக்கும். ஏன் எடுக்கிறோம், எதனால் எடுக்கிறோம், எங்கே ஸ்டாப் லாஸு, எதனால் ஸ்டாப் லாஸு எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான் கான்செப்ட், மெயின் கான்செப்ட்டு. ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எதுவுமே நமக்கு தேவைப்படாது.
ஸோ இதுதான் கிளாஸுக்கான அப்டேட்டாக இருக்கும். அந்த 50% டிஸ்கவுண்ட் முடிந்தது. சரி, இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு ஸோ நார்மலாக ஆக்சுவலாக என்ன பண்ணுமோ அதே தான் வந்து கான்செப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் மோர் டீட்டெயில் ஃபார் கிளாஸுக்கு மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரி டே, நான் லைவ் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, டிமாண்ட் இருந்தால் மட்டும் நான் லைவ் வருவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எக்ஸ்பைரி டே இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் எடுத்தவங்களை மட்டும் தனியாக வச்சு ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.